என் அன்பின் பிரியமே, இன்றாவது நான் கூறுவதை முழுமையாக கேள். வெகு நாட்களாக இரவு பகல் பாராமல் ஒரு விஷயத்தை உன் மனதில் அசை போட்டு கொண்டே இருக்கின்றாய். சதா சர்வ காலமும் அந்த விஷயத்தை பற்றியே யோசித்து கொண்டே இருக்கின்றாய். சரியாக உண்பதும் இல்லை, சரியாக உறங்குவதும் இல்லை. எந்த காரியத்தை உன் கரங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் உன் மனம் என்னவோ அந்த ஒரு விஷயத்தை சுற்றி சுற்றி வட்டமிட்டு கொண்டு இருக்கின்றது. உணவை கையில் எடுக்கின்றாய், ஆனால் பசிக்கவில்லையோ ருசிக்கவில்லையோ எப்படியோ அதை சாப்பிட்டு விடுகின்றாய். இரவில் உறங்குவதற்காக கண்களை இறுக மூடிக்கொண்டிருக்கின்றாய், ஆனால் உன் மனம் என்னவோ அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. அது உறக்கமா அல்லது கனவா என்பதை கூட தெரியாமல் ஏதேதோ உன் மனதில் என்ன ஓட்டங்களாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. விடிந்த பின்புதான் நீ உறங்கினாயா என்று யோசிக்கவே ஆரம்பிக்கின்றாய். இவ்வாறான உனது செயல்களே உனக்கு பெரும் மன அழுத்தத்தை தருகின்றது. ஆனால் உனக்கு ஆறுதல்களோ அறிவுரைகளோ புத்திமதியோ தேவையில்லை. ஏனென்றால் உன் மன அழுத்தத்திற்கான காரணம் என்னவென்று நீ நன்றாகவே அறிவாய். எனவே உனக்கு புதிதாக எதையும் நான் சொல்லப் போவதில்லை. 1000 பேருக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு நீ அறிவுள்ள பிள்ளையாகவே இருக்கின்றாய். உன்னிடம் தஞ்சம் என்று வந்தால் எத்தனை மணி நேரமானாலும் ஆறுதலாக பேசி அவர்கள் மனதை தேற்றி விடும் அளவிற்கு புத்திசாலியாகவே இருக்கின்றாய். அடுத்தவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதிலும் அடுத்தவர்களின் கண்ணீரை துடைப்பதிலும் உன்னை மிஞ்சிவிட ஆள் இல்லை என்றே கூறலாம். அத்தனை மனிதாபிமானமும் இரக்கமும் உள்ள என் பிள்ளையாகவே இருக்கின்றாய். ஆனால் உனக்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது, உனக்கென்று இந்த செயலை முடிக்க வேண்டும் எனும் பொழுது ஸ்தம்பித்து விடுகின்றாய். என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அதை எப்படி செய்வது, எப்படி முன்னெடுத்து வைப்பது என்பதில் தயக்கம், ஒருவித பயம். தவறாக முடிந்து விடுமோ, இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் ஒரு பயம். உனக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருப்பதால் தான் அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கின்றாய். ஆனால் புரிந்து கொள் கண்மணி, அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது உனது அறிவுத்திறன் அதிகமாக வேலை செய்யாது. எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக யோசித்து மிக விரைவாக ஒரு முடிவுக்கு வா. ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் இது நல்லதா கெட்டதா என்பதில் உனக்கு குழப்பம் வேண்டாம். வெகு சுலபமாக நல்லவற்றையும் கெட்டவற்றையும் இனம் கண்டுவிடலாம். ஏனென்றால் நல்ல செயல்கள் எப்பொழுதும் உனக்கு குழப்பத்தை தராது. கெட்ட செயல்கள் எப்பொழுதும் ஒருவித குழப்பமான மனநிலையை தரும். நல்ல செயல்கள் செய்யும் பொழுது உன் ஆழ்மனதில் இருந்து ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதை செய்ய வேண்டும் என்று நீ ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதற்கான வழிகள் தானாகவே பிறக்கும். நல்ல விஷயங்களுக்கு இறைவனின் அருள் என்றென்றும் உண்டு. ஆகவே ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதிகமாக யோசித்து குழம்பாமல் அதை உன் இறைவன் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நல்லதோ கெட்டதோ அதில் வழிநடத்தி செல்லென்று அவனிடம் ஒப்படைத்து விடு. உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, அடுத்தடுத்து என்ன நிகழ வேண்டும் என்பதை இந்த இறைவன் பார்த்து கொள்வான். அதன் பிறகு அந்த விஷயத்தை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிடு. இதுவே நீ எடுக்க வேண்டிய தெளிவான முடிவு. இந்த காலகட்டத்தில் உன் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களுக்கும் பதிலாக இதுவே நீ எடுக்க வேண்டிய தெளிவான முடிவு. இறைவனிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விடு. சரியோ தவறோ எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்ளட்டும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் இறைவனே நடத்தி தரட்டும். இறைவா, நல்லதோ கெட்டதோ இன்று முதல் என் வாழ்வை உன் கையில் கொடுக்கின்றேன். சரியோ தவறோ எல்லாவற்றையும் நீயே நடத்தி கொடு. எது நிகழ வேண்டும் என்று உள்ளதோ எல்லாவற்றையும் நீயே நிகழ்த்திவிடு. இனி என்னுடைய வாழ்க்கைக்கும் என் வாழ்வில் நடக்கும் அத்தனைக்கும் நீயே பொறுப்பென்று ஒரு முறை உன் வாழ்க்கையை முழு மனதோடு இறைவனின் பாதத்தில் சமர்ப்பித்துப்பார். உன் வாழ்க்கை முற்றிலுமாக அதிசயங்கள் நிகழ்வதை உணர்வாய். மாயாஜாலங்களைப் போன்று என்னென்ன நடக்க வேண்டுமோ அது அப்படியே நடக்கும்.
முன்பின் தெரியாதவர்கள் கூட உன் வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்தி உனக்கான உதவிகளை செய்வதை நீ பார்க்க நேரிடும். அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும் என்று கேள்வித்தானே பட்டிருப்பாய். ஒரு முறை உன்னுடைய அத்தனை விஷயங்களும் இறைவனின் பொறுப்பில் விட்டுவிடு. வெறும் பார்வையாளனாக இருந்து பார். உன் வாழ்வில் உன்னை சுற்றி நடக்கும் அற்புதங்களை நீ கண்ணார பார்த்து உணர்ந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை இவ்வளவுதான். வாழ்க்கை நீ நினைப்பதை போன்று அத்தனை கடினமானதெல்லாம் அல்ல. தனியாகவே நின்று நீ போராடி கொண்டிருக்கும் வரை எல்லாமும் புதிராகவே இருக்கும். எப்பொழுது உன் தலைவனாக உன் துணையாக இந்த இறைவனை ஏற்று அவனுக்கு கீழ் நீ நடக்க ஆரம்பித்து விட்டாயோ அதன் பிறகு வாழ்க்கை மிக எளிதாக இருக்கும். ஆம் கண்மணி, திக்கு தெரியாத காட்டில் ஒற்றையடி பாதையில் நீ தனியாக நடப்பது உனக்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் சற்று யோசித்துப்பார். அங்கே உன் தாய் உன் கையை பற்றி கொண்டு உனக்கு முன்னால் நடந்து சென்றால் எத்தனை எளிதாக இருக்கும் உன் பாதை. எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் தாயின் கரங்களை பற்றி கொண்டு அவள் பின்னாலேயே நீ நடந்து சென்றால் போதுமே. அதன் பிறகு உன் பாதை இருளாக இருந்தால் என்ன, வெளிச்சமாக இருந்தால் என்ன, குறுகிய பாதையாக இருந்தால் என்ன, நீண்ட பாதையாக இருந்தால் என்ன, கரடு முரடாகவே இருந்தாலும் உன் தாயின் அரவணைப்பில் துன்பங்கள் தெரியாமல் பயணிப்பாய் அல்லவா? அதுபோன்று தான் இந்த வாழ்க்கையும். உன் தாயாக அந்த கடவுளை நிர்ணயம் செய். அவர் பாதங்களை பற்றி கொண்டு எங்கெங்கு செல்கின்றாரோ அங்கெல்லாம் நீ சென்று கொண்டே இரு. பின்தொடர்ந்து கொண்டே இரு. உனக்கான பாதை என்று எதுவும் இங்கே தனியாக இல்லை. எல்லாம் இறைவனின் பாதை. இறைவனின் கரங்களை மட்டும் இறுக பற்றிக்கொள். இறையே உனக்கு துணையாக உனக்கு முன்னால் நடைபோட்டு கொண்டு செல்லும் பொழுது உனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகின்றது? எதை பற்றியும் யோசிக்காமல் இறைவனின் பின்னால் தொடர்ந்து செல். இனியும் நீ யோசித்து யோசித்து எதுவும் நடக்கப் போவதில்லை. இதுதான் இனி உனக்கான வழி, தீர்க்கமான வழி. இறைவனின் வழி ஒன்று இன்னல்களை தீர்க்கும். ஒரு முறை நீ இறைவனை பற்றி கொண்டால் இனி உன் வாழ்வில் எது நடந்தாலும் இறைவனே ஏற்றுக்கொள்வார். இறைவனை முழுமையாக நம்பும் ஒருவரை இறைவன் எப்பொழுதும் எக்காலத்திலும் கைவிட மாட்டார். எந்த மனிதர்களையும் நீ துணையாக ஏற்கவும் இயங்கவும் தேவையில்லை. எவரிடமும் யாசித்து கையேந்தி நிற்க தேவையில்லை. உனக்கு ஆலோசனை வேண்டுமென்றாலும் சரி, ஆறுதல் வேண்டுமென்றாலும் சரி, அன்னை மடி என இருக்கும் இறைவனிடம் நாடி செல். ஏனென்றால் இங்கே உன் முன்னால் கண்ணீர் விட்டு உனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு உன் பின்னால் உன்னை தவிக்க விட்டு சிரிப்பவர்களை அதிகமாக இருக்கின்றனர். மேலும் மேலும் உறவுகளை தேடிச் சென்று காயம்படாதே. அந்த பரம்பொருளை நீ பற்றிக்கொள். இனியும் யோசிக்காதே. எல்லாம் கேட்டுவிட்டாயல்லவா? உனக்கான வார்த்தைகள் உன் செவிகளில் வந்து சேர்ந்து விட்டதல்லவா? இனி சட்டென்று ஒரு முடிவுக்கு வா. உனக்கான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் அவன் செயல் என்று எல்லாவற்றையும் அவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஆனந்தமான வாழ்க்கையை நிச்சயம் உனக்கு ஆறுதலாக அமையும். நல்ல நேரம் நாடி வரும் பொழுது இவ்வாறான நல்ல வார்த்தைகளும் நல்லவைகளும் உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு பற்றிக்கொள். நம்பிக்கையோடு நடைபோடு. இன்றாவது நான் கூறியதை கேட்டு இனிமேலாவது நம்பிக்கையோடு தைரியமாக நடப்பாயல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். சர்வ நிச்சயமாக உனக்கு இனி நல்லதே நடக்கும். ஆம் கண்மணி, உன் சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.